ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூட்டு அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யார் தெரியுமில்ல? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. இது எப்படி? இது தங்கச்சி இதெல்லாம் ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன பயன் இருக்கு? ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிறவள, அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான்டா பொறுப்புங்கிற. என் மக்கள் செய்த பிழை அதை அனுபவிக்கிறோம், என்ன பண்ண முடியும்?